ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We are saluting all of you all in the name of our Lord Jesus Christ, who is our Lord and Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. Let in the name of our Lord Jesus Christ unto you all peace and grace be revealed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Let the holy name of the Lord be glorified. இன்றைய நாளிலே ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். I am willing in today's day that I might preach or explain a word or message unto you all under this topic. தூதன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I am willing to keep the word of the Lord before you, and the topic is angel. Angels or messenger. Angels or messengers. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. தூதன் என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை அநேக இடங்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். The word known as a messenger or angel, it is written in many places in the Bible. அநேக விதமான சூழ்நிலைகளிலே இந்த தூதன் வெளிப்பட்டதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். We have read in the Bible that in many situations an angel or an messenger has been revealed. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. 6 விதமான நிலைகளிலே இந்த தூதர்கள் செயல்படுகிறார்கள். In 6 types of ways these angels or messengers are working. யார் இந்த தூதன்? வேதத்திலே இதை பற்றிதான வியாக்கியானம் என்ன? Who is this angel and what is the explanation about them in the Bible? இன்றைக்கு தூதன் என்று சொன்னால் இறக்கை வைத்துக்கொண்டு வெண்மையாக வெண்வஸ்திரம் தரித்து இறங்கி வருவார். அதை தான் நாம் அறிந்திருக்கிறோம். In these days we have known about an angel saying that they shall be white, they shall have 2 wings, they shall come out from the heaven. ஆனால் 6 விதங்களிலே இந்த தூதர்கள் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். We read in the Bible that in 6 ways these angels are being revealed in the Bible. இந்த தூதர்களை பற்றியதான சத்தியங்களை நாம் படிக்கும்போது இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. When we read about the doctrine of these angels, this angels topic will give many blessings in our life. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. யார் இந்த தூதர்கள்? Who are these angels? இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says about them? முதலாவதாக First, தேவதூதர் என்று சொல்லப்படுகிறது. they are being known as angels of the Lord. வேதத்தில் அநேக இடங்களிலே தேவதூதன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். We can read in the Bible that in many places it is written the angel of the Lord. அநேக இடங்களிலே தேவதூதனை கொண்டு ஆண்டவர் பிரத்யேகமாக தரிசனங்களை காண்பிக்கிறார். In many places, through an angel of the Lord is doing or giving vision through an angel of the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாசிக்கும்போது, as we read in the Old Testament period, ஆபிரகாம் நாள் தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் இந்த தூதர்களுடைய தரிசனங்களை சொப்பனங்களை தூதர்களின் தோற்றங்களை வேதத்தில் நாம் படிக்கிறோம். From the day of Adam until the apostles' times. Until the apostles' time, we can read about these angels messaging and their works. அநேக நேரங்களிலே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும்போது தேவ தூதனுடைய தோற்றங்களையும் தரிசனங்களையும் வார்த்தைகளையும் அவர்கள் கேட்டதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard that in many places when the angels or when the apostles have prayed and saints have prayed, the angels have visioned unto them and or they have told them the messages through which they are sent. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. தேவ தூதர்கள், the angels of the Lord, மனுஷ தூதன், இரண்டாவதாக மனுஷ தூதன், and second is the angel of the man, மூன்றாவதாக உடன்படிக்கையின் தூதன், and third is the angel of the covenant, நான்காவதாக சமூகத்தின் தூதன், and the fourth is the angel of the presence, ஐந்தாவதாக சபையின் தூதன், and fifth is the angel of the church,
ஆறாவதாக பரிசுத்த தூதன். And sixth is the angel of this holiness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, 6 நிலைகளில் இந்த தூதனை பற்றியதான சத்தியங்களை நாம் வேதத்திலே we படிக்கலாம். can read in the Bible in the 6 ways about an angels and its truth in the Bible. இவை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்திலே நாம் விளக்கி சொல்ல நமக்கு நேரம் இல்லை. We don't have time to explain all of these in this morning time. 6 விதங்களில் ஆண்டவருடைய இந்த தூதனுடைய வேலையாக இந்த பூமியிலே மனுஷன் பல நிலைகளில் பலர் செய்கிறார்கள். In 6 ways this angel's image is done by men also in this earth. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. முதலாவது தேவ தூதர்கள், அவர்கள் தேவனால் அனுப்பப்படுகிற ஆவிகள். First, angel of the Lord. They are the spirits which are being sent by the Lord. இரண்டாவது மனுஷ தூதன், அதாவது தேவனாலே அனுப்பப்பட்டதான மனிதர்கள். And second is the angels of the men. That means the men who are being sent by the Lord. மூன்றாவதாக உடன்படிக்கையின் தூதன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And third, it is the angel of the covenant, that is our Lord Jesus Christ. நான்காவது சமூகத்தின் தூதன், அது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. And fourth is the angel of presence, that is showing a Holy Spirit. ஐந்தாவதாக சபையின் தூதன், அது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அடையாளமாயிருக்கிறது. And fifth, it is the angel of the church, who is an example unto the servant of God. ஆறாவதாக பரிசுத்த தூதர்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள், விசுவாசிகளையும் தேவ ஜனத்தையும் காண்பிக்கிறது. And sixth, it is the angel of the holiness. This shows the saints and the people of God and the believers. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு Let மகிமை the holy name of the Lord be glorified. இந்த தூதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says about these angels? முதலாவது, First, தேவ தூதர்களை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கலாம். let us meditate about the angels of the Lord in this morning time. எபிரேய நிருபக்காரன் சொல்லும்போது, When the writer of Hebrews says, இந்த தூதர்கள், these angels, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். as we read in Hebrews chapter 1 verse 14, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? Are they not all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. யார் இந்த தேவ தூதர்கள்? Who are these angels of the Lord? இந்த தேவ தூதர்கள் என்று சொன்னால், If we say these angels of the Lord, இவர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதான மனிதர்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவராலே அனுப்பப்படுகிறதான ஆவிகள். these are the ministering spirits which are sent by the Lord unto the heirs of salvation, so that these spirits might help them or minister unto them. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு, After when Adam was chased from the Garden of Eden, மனிதன் எப்படிப்பட்டவனாய் மாறினான்? how did the man was changed? உதவியற்றவனாக மாறி போனான். He was changed helpless. தேவனோடு கூட நெருங்க தகுதி இல்லாமல் தள்ளப்பட்டு He போனான். was pushed unworthy that he might not come near unto the Lord. தேவனோடு கூட பேசக்கூடிய, தேவனை பார்க்கக்கூடிய, தேவனுடைய சகாயத்தை பெறக்கூடிய அந்த ஸ்தானத்தை மனிதன் பாவத்தின் நிமித்தம் இழந்து போனான். The man had lost the position of being with the Lord, talking with him and having the help of the Lord. He lost it through the sin. ஆனபடினாலே Because of it, ஆண்டவர் என்ன செய்தார்? what did the Lord do? தூதனை ஆண்டவர் அவனுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அனுப்புகிறார். The Lord is sending an angel so that he might help him. இந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய உறவை, ஆண்டவருடைய சகாயத்தை, தேவனுடைய பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு இந்த பணிவிடை ஆவிகளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். The Lord had created these ministering spirits that it might help the man and be with the man and to மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். the Lord has created unto it. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. அருமையான தேவ பிள்ளையே, நம்மை நேசிக்கிறதான கர்த்தருடைய ஒரு கிரியையாக இந்த தூதனை பார்க்கிறோம். Dear child of God, we are looking at this angel as something whose
பாவம் செய்த மனிதன் கர்த்தரிடத்திலே வர முடியாது. A man who sinned, he cannot come nigh unto the Lord. தேவனை நெருங்க முடியாது. He cannot nigh unto the God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. He cannot hear the voice of the Lord. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே மனிதனை மறுபடியும் தன் பக்கம் இழுப்பதற்கு ஆண்டவர் இந்த தேவ தூதர்களை அவர் பிரயோஜனப்படுத்தினார். In this time, previous time, so that the Lord can again pull the man unto him, the Lord using this ministering spirit, so that it might help the mankind to move. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. மனிதனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பையும் பரலோக ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு திரும்ப கொடுப்பதற்கு ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தினதான ஒரு பாத்திரம் தான் இந்த தேவ தூதர்கள். These angels of the Lord and a vessel which is being used by the Lord, that it might again bring the mankind unto the eternal salvation and to the inheritance of heaven. மனிதன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் அவனை தள்ளி ஒதுக்கி விடாமல், not when the man had sinned, the Lord didn't push him away totally, மறுபடியும் அவனை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படிக்கு, so that he might again gather him unto him. அவனுக்காக ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். The Lord had created and way and separate and different ways பாதுகாப்பதற்கென்று, to protect him, அவனுக்கு ஆலோசனை to கொடுப்பதற்கென்று, give him counsels, அவனுக்காக பிசாசை எதிர்த்து போராடும்படிக்கு, to overcome Satan and resist the devil. தேவன் அவனுக்கென்று 4 விதங்களிலே இந்த தேவ தூதர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். The Lord had created these angels of the Lord in 4 ways for that man. 4 விதங்களிலே இந்த தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். These angels of the Lord were created in 4 ways. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டதான முதலாவது தூதனுடைய பெயர் மீகாவேல். The first angel of the Lord who was created was Michael. இரண்டாவது காபிரியேல். Second was Gabriel. மூன்றாவதாக கேருபீன்கள். And third were cherubims. நான்காவதாக சேராபீன்கள். Fourth are the Seraph. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. இந்த 4 தூதர்களின் கூட்டத்திலே 4 விதமான ஊழியங்களை அவர்கள் மனிதர்களுக்கு செய்தார்கள். In this 4 types of angels group, they did 4 types of ministries unto the man. இவர்கள் கண்களுக்கு தென்படாதவர்கள். They are the one who are not seen unto our eyes. சில நேரங்களில் மனுஷருடைய கண்களுக்கு வெளிப்பட்டார்கள். In sometimes they were revealed unto the hand of unto the eyes of man. ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்கென்று அவர்களுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சேனைகளாக இவர்கள் காணப்படுகிறார்கள். These are being seen as an army, so that the Lord might protect his mankind who he created. சேராபீன்களுடைய வேலை என்ன? What is the work of cherubim? ஏசாயா 6 அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் படிக்கும்போது, as we read in Isaiah chapter 6 verse 2 and verse 3, அங்கே வாசிக்கிறோம், that we read, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். above it stood the seraphim. முதலாவது வசனத்திலே வாசிக்கும்போது, as we read in verse 1, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் தேவன் வீற்றிருந்தார். saw also the Lord sitting upon a throne high and lifted up. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. அந்த சிங்காசனத்துக்கு மேலாக சேராபீன்கள் நின்று கொண்டிருந்தார்கள். And above it stood the cherubim. அவர்களுக்கு 6 சட்டைகள் இருந்தன. Each one had 6 wings. 2 சட்டைகளினாலே என்ன செய்தார்கள்? What did they do with 2? தன் முகத்தை மூடினார்கள். With 2 wings they covered their face. 2 சட்டைகளினாலே, and with 2 wings தன் கால்களை மூடினார்கள். they covered their feet. 2 சட்டைகளினால் and to பறந்து they fly. ஒருவரை ஒருவர் நோக்கி, and they looked unto one another, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். They cried and said, holy, holy, holy is the whole Lord of hosts. The whole earth is full of his
glory. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு ஆராதனை கூட்டமாக இந்த சேராபீன்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். These seraphims are being created as a group which are worshipping our God. இந்த சேராபீன்களுடைய வேலை என்ன? What is the job of these seraphim? தேவ ஜனங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு உதவி செய்கிறதான ஒரு கூட்டம். They are a group who are helping the people of God so that they might worship the Lord. ஆண்டவர் மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும். Man should search the Lord. மனிதனை தேவன் எதற்காக படைத்தார்? For what reason the man was created by the இந்த Lord? ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். I have created this group for me. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். They shall tell my praises and come. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? Dear people of God, for what reason the Lord chose you and me? எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? For what reason are we being made created? எதற்காக நமக்கு இந்த ரட்சிப்பை ஆண்டவர் For கொடுத்திருக்கிறார்? what reason is the Lord given us the salvation? எதற்காக அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டு For வருகிறார்? what reason is he doing good things unto us? இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். I have created this people for me. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். They shall come saying that praises unto me. வாசியுங்கள். Let us read. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம். Isaiah chapter 43 verse 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Isaiah chapter 43 verse 21. This people have I formed for myself, they shall show forth my praises. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. மனிதன் தேவனை விட்டு விலகின உடனே அவனுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. When man fled from the Lord, the face of the Lord was covered from கர்த்தரை him. தேடுகிறதற்கு அவனுக்கு தெரியவில்லை. He didn't know how to search the Lord. அவன் தேவனை துதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவனை படைத்தார். The Lord had created him so that that man can praise God. ஆண்டவரை ஆராதிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம். The importance of a life is to praise God. எதற்காக தேவன் இந்த பூமியிலே நம்மை ஏற்படுத்தி For இருக்கிறார்? what reason is the Lord created us in this earth? தாவீது சொல்லுகிறான், David says, நீர் என்னை அதிசயமாய் படைத்தபடினால் உம்மை நான் துதிப்பேன். I will worship thee, O Lord, because you have created me marvelously. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். All days of my life I shall praise my God. மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் அவன் தேவனை ஆராதிக்க வேண்டும். The important reason that man is being created or formed by the Lord, so that the mankind can praise God. தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பரிசுத்தத்தை அவன் உயர்த்தி காண்பிக்க வேண்டும். He should lift up the glory of the Lord and the holiness of the Lord. ஆனால் மனிதன் அந்த ஸ்தானத்தில் இருந்து விழுந்த உடனே அவனை மறுபடியும் பயிற்சிக்கும்படிக்கு தூதர்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். But because the mankind has fallen from that position down by sin, the Lord had created ministering spirits which are angels of the Lord, so that they might help and retain him to the first position of the mankind. இந்த ஏசாயா 5 அதிகாரங்களிலே நாம் படிக்கும்போது, as we read in the first 5 chapters of the prophecy book of Isaiah, அவன் அநேகருடைய குறைகளையும் அவருடைய பலவீனங்களையும் சுட்டிக்காட்டி அவர்களை குற்றப்படுத்துகிறதை நாம் படிக்கிறோம். we can read that he is bringing all many his fault and he is telling unto them who he. ஆனால் 6வது அதிகாரத்தில் ஆண்டவரை பார்க்கிறான். But in the 6th chapter he looks the Lord. அவன் பூமியை பார்க்கும்போது அசுத்தமாய் இருக்கிறதை அவன் பார்க்கிறதாக 5 அதிகாரங்களிலே படித்தோம். We have seen that when he had seen the earth, it was unclean. He has written it in the first 5 chapters. ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, but when we look in chapter 6, அந்த அசுத்தமான அந்த பூமியை ஆண்டவருடைய தூதர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? How are the angels of the Lord looking that unclean world? ஒருவரை ஒருவர் நோக்கி they cried unto one another. ஏசாயா 6:3 படிக்கும்போது, as we read in Isaiah chapter 6 verse 3, ஒரு சேராபின் இன்னொரு சேராபினை நோக்கி, one cherubim cried unto another, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். and said, holy 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 is the Lord of hosts, the whole earth is full of his glory. பூமியானது தேவனை ஆராதிக்க முடியாத சாபமும் பாவமும்
நிறைந்திருக்கிற காலத்திலே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த பூமியை தேவனுடைய துதியினாலே பரிசுத்தமாக்குகிறார். When the earth was filled with uncleanness and it was unworthy to praise God, that time the Lord sent His angels so that they might fill it with the glory of God. இந்த தேவ தூதனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான சத்தியம் என்ன? What is the truth or the doctrine which we are learning from this angel of the Lord, which is Cherubim? நாம் ஒருவேளை ஒரு இருண்ட சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து போகலாம். Maybe we might pass through a darkened situation. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதான ஒரு இடத்திலே நாம் இருக்கலாம். Maybe the face of the Lord might be in position which is being hidden. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம். Maybe we might be pushed into a situation of not hearing the word of God. ஆனால் இந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள், பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன், பரிசுத்தர் 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 என்று அவரை துதிக்கிற துதியினாலே அவர்கள் இருந்ததான இடத்தை மகிமையினாலே நிரப்பினார்கள். But these cherubims called one to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. And they made the place where they were there filled with the glory of God. அசுத்தங்கள் நிறைந்ததான இந்த பூமி இப்பொழுது சேராபீன்கள் சொல்லுகிறார்கள், பூமி அனைத்தும் தேவ மகிமையினால் நிரம்பியிருக்கிறது. This earth which is filled with uncleanness, now the cherubim says that the whole earth is full of His glory. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நோய், பலவீனம், குறைவுகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலே நீ கர்த்தரை துதிக்க தொடங்கும் போது நீ இருக்கிறதான அந்த சூழ்நிலை தேவ மகிமையினாலே நிறைந்திருக்க ஆரம்பிக்கும். Dear child of God, maybe our life might be a darkened situation and perilous times, but when you start to begin to praise God, your life shall be filled with His glory. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருக்கிறது, வேதனை சூழ்ந்திருக்கிறது, பலவீனம், வியாதிகள் சூழ்ந்திருக்கிறது, இக்கட்டான ஒரு நெருக்கமான நிலையிலே தேவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை போல தள்ளப்பட்டிருக்கிறார். In many people's life, darkness, uncleanness and sickness and disease, everything has been present. In this privileged time, they are forgetting to worship God. ஆண்டவர் உன்னை ஒரு சேராபீனுக்குரிய கிருபையினாலே நிரப்புகிறார். The Lord is filling you with the grace of a cherubim. சேராபீனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? What are the truth that we can learn from a cherubim? அவர்கள் 2 இறக்கையினாலே பறக்கிறார்கள். They are flying with 2 wings. 2 இறக்கையினாலே தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டார்கள். And they with covering their feet with the 2 wings. 2 சட்டைகளினால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். And the twine he covered his face. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, கர்த்தருடைய சமூகத்திலே in the presence of the Lord, நாம் எப்போது நம்முடைய முகத்தை மூடுகிறோமோ, when we are covering our face, அதாவது நம்முடைய முகம் என்று சொல்லுகிறது என்ன? that means what is our face? நம்முடைய இருதயம். It is an heart. சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில தெரியும். Not only we say the beauty of the depths is seen on the face. தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை The பார்க்கிறார். Lord is not looking in the face but the heart. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. சட்டைகளினாலே தன்னுடைய முகத்தை மூடுகிறது என்று சொல்லுகிறது. What is the meaning that covering his face with his wings? நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா விதமான குறைவுகளையும் நீக்க வேண்டும். We should take away or we should push out all the weakness of one heart. அவைகளை அந்த முகத்தினுடைய அந்த நம்முடைய வெளித்தோற்றமான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒதுக்கி தள்ள வேண்டும். We should push all outer lookings into the presence of the Lord. நம்முடைய அழகு, நம்முடைய ஞானம், நம்முடைய மேன்மை, நம்முடைய பணம், நம்முடைய எல்லா விதமான மேன்மை பாராட்டுதல் எல்லாவற்றையும் மூடிவிட்டு ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்றதான நிலையோடு வர வேண்டும். We should come into the presence of the Lord by pushing all exaltations and all our beauty and all our proudness and every money which we have. We should say unto the Lord, Lord, I am nothing, and we should push everything we have. ஆண்டவர் நறுங்குண்டதுமான இருதயத்தில் உள்ளவர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். The Lord is loving only them who are having a broken and contrite heart. ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு கூட தேவ சமூகத்தில் வருவதை அது காண்பிக்கிறது. It shows in good and eternal conviction. என்ன வாசிக்கிறோம்? What does
it's we read சங்கீதத்திலே படிக்கும்போது as we read in Psalms 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே Psalms வாசிக்கும்போது chapter 34 verse 18 while we read, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து The Lord is- நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். the Lord is nigh unto them that are of a broken heart, and saveth such as be of a contrite heart. எப்போது மனிதர்கள் முகத்தை மூடுவார்கள்? When shall the men cover their face? அதாவது வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துட்டா உடனே அப்படியே மூஞ்சி இப்படி கீழே போட்டுக்கிட்டு அல்லது முகத்தை மூடிட்டு போவாங்க. If some mistake happen in the house, they will put down their face, or they will cover their face and escape. ஒரு யுத்தத்திற்கு போயிட்டு தோல்வியோடு வருவார்களானால், If one go to an war field and come with failure, முகத்தை மூடுகிறது அது ஒரு மனஸ்தாபம். covering their face, this and conviction. நான் பாவியாக இருக்கிறேன், I am as a sinner. நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், I have received a failure. நான் இந்த இடத்துல என்னால முடியாம போயிடுச்சு, I have come into place but I couldn't நான் இந்த நிலையோடு எப்படி போய் ஆண்டவருக்கு முகத்தை காண்பிப்பேன்? How can I show my face with this situation unto the Lord? அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, இருதயத்தின் ஆழத்திலே குத்தப்பட்டதான ஒரு நிலையோடு மனஸ்தாபத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வர வேண்டும். we should come into the presence of the Lord with a convicted heart from the depths of the heart. தாவீதினுடைய பாவங்களை அவனுக்கு தீர்க்கதரிசி உணர்த்தி காண்பிக்கும்போது, When the prophet was telling all the sins of David, சங்கீதம் 51 வாசிக்கிறோம். as we read in Psalms chapter 51, அவன் என்ன சொல்லுகிறான்? what does he say? ஆண்டவரே, நீர் பலியை விரும்புகிறதில்லை. Oh Lord, you are not willing sacrifices. 16 onwards, சங்கீதம் 51 16 17 18 19 வசனங்களில் வாசிக்கிறோம். As we read in Psalm chapter 51 verse 16 verse 17 and verse 18, பலியை நீர் விரும்புகிறதில்லை, for thou desirest not the விரும்பினால் sacrifice, செலுத்துவேன். else would I give it. தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. Thou delightest not in burnt offering. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The sacrifices of God are a broken spirit. இந்த முகத்தை மூடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the covering of a face? நான் பாவியாக இருக்கிறேன், I am as a sinner. நான் உமக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன் I am ஆண்டவரே. unworthy to stand before you, O God. நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். I am coming into your presence with a broken and contrite heart. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். Thou desirest not sacrifice, else would I தேவனுக்கு give it. ஏற்ற பலிகள் எது? What is the sacrifices which are pleasing God? ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஆராதனையை செலுத்துகிறோம்? What kind of worship are we offering பெருமையோடு unto உள்ள God? ஆராதனையா, And worship it proud? அல்லது நம்முடைய தாளந்துகள் நம்முடைய மேன்மைகளை பாராட்டி கொண்டு வருகிற ஆராதனையா, Or an worship which is exaltation all our coins and talents? அல்லது மனத்தாழ்மையோடு கூட பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கிறோம்? Or with humility and sacrifices and sadness are we coming into presence and standing? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் As வாசிக்கும்போது we read in Hebrews chapter 12, கடைசி 2 வசனங்களிலே the படிக்கிறோம். last 2 verses we read, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், we who are receiving a kingdom which is not shaken, 28, therefore we are receiving a kingdom which cannot be moved. நாம் என்ன செய்கிறோம்? What are we doing? பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு, So that we might serve God acceptably with reverence and godly fear. தேவனுடைய கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Let us have grace whereby we may. இந்த சேராபீன்கள் சிங்காசனத்தின் மேல சுற்றிக் கொண்டே தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். These cherubims are covering their faces above the throne of the Lord and worshipping the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதான நமக்கு எப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார்? What kind of worship is being accepted by the Lord? சங்கீதத்திலே 2ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும்போது, As we read in Psalms chapter 2, பயத்துடனே 11ஆம் வசனத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். Psalms chapter 2 verse 11 we read, let us பயபக்தியோடு கூட நாம் கர்த்தரை serve the சேவிக்கிறோமா? Lord with fear and rejoice with trembling. Are we worshipping the Lord with fear? தேவனுடைய சமூகத்தில் பயத்தோடு கூட வருகிறோமா? Are we coming to the presence of the Lord with fear? நடுக்கத்தோடு கூட நாம் Are வருகிறோமா? we coming with trembling? ஆண்டவரை எந்த நிலையோடு கூட நாம் With ஆராதிக்கிறோம்? what situation are we worshipping the Lord? அருமையான தேவனுடைய Dear பிள்ளைகளே, child of God, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். in these days unto you and me who are come in the presence of the Lord,
Lord, what kind of worship has been accepted by the Lord? நீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கிறாயா? So, are you serving the Lord with fear and rejoicing with trembling? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? Are we worshiping the Lord with a broken heart? அப்படியானால் உன்னுடைய பூமியாகிய உன்னுடைய வீடு, உன்னுடைய வாழ்க்கை அது தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டதாக இருக்கும். That means the earth, which is your house, which is your life, it will be filled with the glory of the Lord. அங்கே ஆலயமானது தேவனுடைய புகையினாலே நிறைந்திருந்தது. That the temple of the Lord is filled with the glory of the Lord. ஏசாயா 6:4 படிக்கிறோம். As we read in Isaiah chapter 6, கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. And the post of the door moved at the voice of him that cried. ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. And the house was filled with smoke. இந்த புகை என்பது தேவ சமூகம். This smoke is the presence of the Lord. இந்த ஆலயம் என்பது நம்முடைய சரீரம். This temple or his house is our body. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், The children of God who are worshiping God, அவர்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக ஆண்டவருக்கு உகந்த பலிகளை செலுத்துகிறதான ஒரு ஆலயமாக இருக்கிறது. That body is the temple of the Lord, which is offering burnt offering or an high offering unto the Lord. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What are they doing? ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை செலுத்துகிற அந்த சத்தத்தை ஏறெடுக்கும் போது, when they are offering the worship of always the presence with Lord, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு உண்டாயிருக்கும். and shaking shall happen in their life. என்ன நடந்ததா? What happened? வாசல்களின் நிலைகள் அசைந்தது. The posts of the door were moved. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Let உண்டாவதாக. the holy name of the Lord be glorified. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு அசைவு உள்ளவர்கள். The children of God are in one who are having a movement in them. ஆதி அப்போஸ்தல நாட்களில் தேவ ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. In the beginning of the apostolic periods, when the people of God gathered together and when worshiped the Lord, the place where they were gathering, that place was shaken. உன்னுடைய வாழ்க்கையை பிசாசினால் கட்டி வைக்க முடியாது. Your life cannot be bounded by Satan. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில், In the time when Paul and Silas were shut in the prison, இரவு நேரங்களிலே தங்களுடைய சரீரத்தில் பலவிதமான பாடுகள், காயங்களின் மத்தியிலே அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். even in the midst of many hurts and sorrows and pains in their body, they started to worship the Lord. நடந்தது என்ன? What happened? அந்த சத்தம் ஏறெடுக்க When that voices of the praise grow and grow, தேவனை துதிக்க how much they prayed and prayed, சிறைச்சாலையினுடைய வாசல்கள், அஸ்திவாரங்கள், கட்டப்பட்டிருந்ததான எல்லா கைதிகளுடைய சிறை அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டு போன. The foundation of the prison, the doors of the prison doors, all the chains which are there in the prisoners, everything was shaken and it was loosed. எல்லாருடைய கைகளும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. All chains which was bounded in all feet and everyone's hands were removed. இந்த சேராபீன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? What is the counsel which is given unto us by this angel ஒருவேளை சிறையிருப்பில் இருக்கிறாயா? Maybe are you in a prison? இருக்கிற இடங்களிலே கர்த்தரை துதிக்கிற சத்தமாகிய ஒரு சத்தம் உன்னுடைய சரீரத்திலிருந்து புறப்பட வேண்டும். And voice should come out from thy body, the place where you are, so that might work. அந்த சத்தம் என்ன செய்கிறது? What does that வாசல்களின் நிலைகளை அசைத்தது. The posts of the door were moved. அடைக்கப்பட்டிருந்த எல்லா வாசல்களும் திறக்கப்படும். All the doors which were shut will open. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். All binds shall be loosed. அது உன்னுடைய கரத்திலே ஆண்டவர் அந்த துதியின் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். The Lord is given in thy hand the weapon of praising God. இந்த இடத்திலே நமக்கு வாசல்கள் அடைக்கப்படுகிறதோ, in which place all the doors is being shutted unto us, வாசல்களை அசைக்க கூடியதான ஒரு வல்லமையை நம்முடைய துதியிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The Lord has given us and power in our praises. நொறுங்குண்ட மனதோடு கூட தாழ்மையான இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, when we are worshiping God with a broken soul and with a humbled heart, அங்கே ஒரு அசைவை நாம் பார்க்கலாம். there we can see and shaking happening. அது மாத்திரமல்ல, not only that, ஆலயம் புகையினாலே நிறைந்திருந்தது. the house was filled with the smoke. அருமையான தேவனுடைய ஜனமே, dear people of God, ஆலயமாகிய நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை தேவ புகையாகிய சமூகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். the church which is our body should be filled with the smoke of the Lord, which is the presence of the Lord. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, as we read in
Exodus chapter 33, மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், Moses said unto the Lord and says, ஆண்டவரே, நீர் எங்களோடு வராமற் போனால் நாங்கள் முன்னே போக முடியாது. Lord, if thou not come with us, we cannot go ahead. 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். As we read in chapter 33 verse 14, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். and he said, my presence shall go with thee and I will give thee rest. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, கர்த்தருடைய சமூகம்தான் அந்த புகை. the presence of the Lord is that smoke. ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கும் போது, When a man is worshiping God, உடைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, when he's coming to the presence of the Lord with a broken and contrite heart, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். first, the Lord is commanding and sanctification in his life. இரண்டாவது, அவனை கட்டியிருக்கிற எல்லா கட்டிலிருந்து விடுதலை உண்டாகிறது. Second, and he is receiving deliverance from all the binds which is there in his life. மூன்றாவது, அவனுடைய ஆலயமாகிய அவனுடைய வாழ்க்கை தேவ சமூகத்தினாலே நிரப்பப்படுகிறது. And third, his life, which is the temple of the Lord, is being filled with the power of the Lord. தேவ சமூகத்தினால் நிரம்பி இருக்கிறது. It is being filled with the presence of the Lord. இந்த தேவ சமூகம் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். This presence of the Lord is the rest which is given unto us by the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ துதிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். Let us start to praise God and worship Him. You will receive and deliverance from all the sadness which is there in your life. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go before thee. நான் உன் காரியங்களை வாய்க்க செய்வேன். I shall prosper all thy works. நான் உனக்காக கிரியை செய்வேன். I shall work for thee. நான் உன் யுத்தத்தை எடுத்து செய்வேன். I will take thy war and I will do it. நான் உன் கண்ணீரை துடைப்பேன். I will wipe all thy tears. நான் உனக்காக கிரியை செய்கிற தேவன். I am the God who is working for you. கர்த்தரை துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு புகை உண்டு. There is some smoke in a man who is worshiping the Lord. அதுதான் தேவனுடைய சமூகத்தினாலே உண்டாயிருக்கிற ஒரு இளைப்பாறுதல். That is the rest which is being made by the presence of the Lord. எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God for all things. கர்த்தரை துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. In the man who is praising God, there is no failures. ஆண்டவரை துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடினமான காரியம் ஒன்றும் இருக்காது. There should be no hard things or tough things in a man who is praising God. கர்த்தரை நீங்க துதிக்க 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 உங்களுடைய காரியம் எல்லாம் வாய்க்கையாகி கொண்டே When you start to praise God and more, all your things shall prosper. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதனை ஒரு நாளும் நீங்கள் ஒதுக்கப்படக்கூடாது. In these days, the children of God, please remember to not push away the presence of the Lord or service of the Lord. இந்த சேராபீன் என்ன செய்கிறான்? What does this cherubim தன்னுடைய does? ரெண்டு சட்டைகளினாலே முகத்தை மூடிக்கொண்டான். He covered his face with his twine. ரெண்டு சட்டைகளினால் தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டான். And he covered his feet with his twine. கால்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of the feet? தங்களுடைய சொந்த பாதை, Their own path, சொந்த வழி, their own way, சொந்த சிந்தை, their own thoughts, சொந்த விருப்பம், their own desire. எல்லாவற்றையும் மறைத்து விட்டு We should hide or push away everything. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். Let us start to worship God. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற அருமையான தேவனுடைய Dear பிள்ளையே, child of God who have come unto the presence of the Lord, இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து let us surrender the thing unto the Lord. அவர் மேல் நம்பிக்கை வைத்து Let us keep our hope upon அவர் Him. பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி Let us say that He will see. இந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகி Let us escape from all our evil and terrible things. தேவனுடைய வழியிலே நின்று அவரை துதிக்க வேண்டும். Let us stand in the way of the Lord and praise God. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க Then முடியும். only we can see the glory of the Lord revealed in our life. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி கர்த்தரை In ஆராதிக்கிறார்கள். these days, many children of God are worshiping the Lord to their own will. கர்த்தர் அப்படி அதை விரும்புகிறதில்லை. The Lord is not willing that worship. தேவனை துதிக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனா A இருக்க man who வேண்டும்? is worshiping God, what kind of man should he be? என்ன வாசிக்கிறோம் சங்கீதத்திலே? What do we read in Psalms? வாசியுங்கள். Let us read 18ஆம் சங்கீதம், Psalms chapter 18. 51ஆம் சங்கீதம், Psalms chapter 51, 18ஆம் வசனத்திலே, verse 18 we read. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். Psalms chapter 15 verse 18 we read, do good in thy good pleasure unto Zion. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. Build out walls of Jerusalem. 19ஆம் வசனத்தில், In verse 19, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். then shalt thou be blessed, pleased with the sacrifices of righteousness,
அப்பொழுது உம்முடைய பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். With burnt offering and whole burnt offering, then shall they offer bullocks upon thine altar. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. நீதியின் பலிகளில் பிரியப்படுகிறேன். Thou art pleased with the sacrifices of righteousness. இப்படிப்பட்ட ஆராதனையிலே கர்த்தர் In பிரியப்படுவார். what kind of worship shall the Lord be pleased? அநீதியான பலிகளில் கர்த்தர் The பிரியப்படுகிறது. Lord is not pleased in the sacrifices which are unjust or unrighteous. துன்மார்க்கருடைய பலிகளில் நான் பிரியப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். He says that I am not pleased in the offerings of the wicked ones. ஆண்டவர் எப்படிப்பட்ட பலிகளிலே எப்படிப்பட்ட ஆராதனையிலே In பிரியப்படுகிறார்? what kind of offerings and in what kind of worshippers is the Lord pleased? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்போது When we are doing the worship which are pleasing and which is a good pleasure unto the Lord. எப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்கிறோம்? What kind of worship are we doing? கர்த்தர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிறாரா? Are the Lord being pleased in our worshippers? கால்களை மூடிக்கொள்ள வேண்டும். Let us cover our feet. நமக்கு பிரியமான விதத்தில் ஆண்டவரை Let ஆராதிப்பதல்ல, us not worship the Lord in our own ways. முழங்கால் படியிட்டு We should kneel down உபவாசத்தோடு கூட with fasting, ஒருமனப்பட்டவர்களாய் with one accord of சுத்திகரிக்கப்பட்ட unity, இருதயத்தோடு கூட with a heart being sanctified, முழு மனதோடு கூட with all our heart, ஆண்டவருக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாய் as the one who is surrendering ourselves கர்த்தரை unto the ஆராதிக்க Lord. வேண்டும். Like we should praise the Lord. எந்த அளவிற்கு நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு In கொடுக்கிறோம்? what maturity of amount are we surrendering ourselves unto the Lord? கர்த்தருக்கு பாதையும் உலகத்திற்கு பாதையுமா? Is it the way unto the Lord and also in way unto the world? எனவேதான் இயேசு சொன்னார், Solely Jesus said, ஒரு மனிதன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. a man cannot serve unto two masters. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய He முடியாது. cannot serve unto two masters. ஒருவனை வெறுத்து ஒருவனை பற்றிக்கொள்ள வேண்டும். He should hold one and he should hate one. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் in Psalms, in Matthew chapter 6, 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம், as we read in verse 24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. no man can serve two masters. ஒருவனை பகைத்து மற்றவனை For சிநேகிப்பான், either he will hate the one and love the other, அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். or either he will hold to the one and despise the other. தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. He cannot serve God and mammon. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Let the உண்டாவதாக. holy name of the Lord be glorified. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மனுஷருக்கு பிரியமாய் நீங்கள் ஊழியம் செய்யாதிருங்க. Do not serve which is pleasing man. நம்முடைய ஆராதனை மனுஷனுக்கு பிரியமா இருக்க கூடாது. Our worship should not be pleased unto the man. நீ மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்கிறாயா, Are you pleasing man and அல்லது living? தேவனை பிரியப்படுத்தி Are you வாழ்கிறாயா? pleasing God and living? மனுஷனை பிரியப்படுத்தி உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்கிறாயா, Are you pleasing man and doing thy spiritual life? அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாம் Or செய்கிறோமா? are you doing a spiritual life which is pleased unto the Lord? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. உலகத்துக்கும் தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. We cannot serve unto the Lord and to the mammon. மனுஷருக்கு பிரியமா நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, If we will to be pleasing in the way of mankind, தேவனுக்கு நாம் பிரியமானவர்களா இருக்க we முடியாது. won't be pleased unto the God. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், As we read in Ephesians chapter 6 verse 6, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். Ephesians chapter 6 verse verse 6, we read that not with eye service as men pleasers, but as the servants of Christ, doing the will of God from the heart. 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், As we read in verse 8, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். do not 8. knowing that whatsoever good thing any man doeth, the same shall he receive of the Lord, whether he bond or நீ free. ஆண்டவரை ஆராதிக்கணும்னா முழு மனதோட ஆராதிக்கணும், மனுஷனை பிரியப்படுத்தி ஆராதிக்க கூடாது. If you will to worship the Lord, you should worship with all thy heart. You should not be men pleasers over there. உலகத்தை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாது. You cannot please the earth and worship the Lord. நான் எனக்கு பிரியமானவர்களுக்காக சில காரியங்களை ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படி பண்ணுங்க, என்ன பண்றது சிச்சுவேஷன் என்று சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் நான் தேவனை அசட்டை பண்ணுகிறேன். If I am pushing away
some words which are pleasing, which are not pleasing unto my Ben, and saying unto the Lord that Lord be quiet for some time. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். You should give the honor which is of the Lord unto the Lord. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க You வேண்டும். should give the time of the Lord unto the Lord. கர்த்தருக்குரியதை நீ எடுத்துக்கொண்டால் நீ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாய். If you are taking the time which is of the Lord, then that time you are despising the Lord. இந்த சேராபீன்கள் தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டார்கள். These seraphims covered their feet. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? தனக்கு பிரியமாய் நடக்காமல் They are not walking unto their own desire, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு, so that they might do and worship which is pleasing the Lord. அதைத்தான் எபிரேயர் 12:28 நாம் படித்தோம். That only we read in Hebrews chapter 12 verse 28. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Let us have grace whereby we might serve God acceptably with reverence and godly fear which is pleasing God. உகந்த ஆராதனை, acceptable worship. It is an praise, it is an worship which is acceptable. ரெண்டு பேர் பலிகளை செலுத்தினார்கள். Two of them offered sacrifices. காயின் செலுத்தினான். Cain offered a ஆபேலும் sacrifice. செலுத்தினான். Even Abel offered. யாருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? Whose offering was acceptable? ஆபேலுடைய பலிகளை கர்த்தர் The அங்கீகரித்தார். Lord accepted the offering of Abel. ஏன் காரணம் என்ன? What does it mean? ஆபேல் தேவனுக்கு கொழுமையானதையும் மந்தைகளில் மேன்மையானதையும் கர்த்தருக்கு என்று கொடுத்தார். Abel gave unto the Lord which is the first fruit and which is good out of the flock. எப்போது கர்த்தருக்கு நாம் முதலிடம் 100% கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தரால் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படும். Only when we are giving first place unto the Lord, and when all our things which are good unto the Lord we are giving, that time the Lord will honor us. அதற்கு அடையாளமாகத்தான் சேராபீன்கள் தங்களுடைய கால்களை சட்டைகளினாலே As மூடிக்கொண்டார்கள். an example unto it only, the seraphims covered their feet. உன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது இடம் தேவனுக்காக இருக்க வேண்டும். In your life, your first place should be of the Lord. உன்னுடைய குடும்பம், Your family, சொந்த பந்தம், your relatives, உன்னுடைய வேலை, cousins, your work, உன்னுடைய படிப்பு, your studies, உன்னுடைய வருங்காலம், your future. இவையெல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. These all are there in the hand of the Lord. இவெல்லாவற்றை பார்க்கணும். நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது When you are giving first place unto the Lord from all of these things, இருண்ட உன்னுடைய வாழ்க்கையில தேவ மகிமை நிரம்பி இருக்கிறதை நீ பார்ப்பாய். you can see in your darkened life that the glory of the Lord has been full. எனவேதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். So Jesus said that first seek the kingdom of the Lord and its truth and all judges. உலகமானாலும் மனுஷரானாலும் சுயநலமானாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். Maybe it be the world or mankind or whatever it may be, you should push it away. First you should worship the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Let the உண்டாவதாக. holy name of the Lord be glorified. மூன்றாவதாக And third, ரெண்டு ரெக்கையினாலே பறந்து கர்த்தரை துதித்தார்கள். they worship the Lord by flying with two wings. பறப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of flying? அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அனுபவம் இருக்கிறது. there is an experience in the presence of the Lord. எப்போது உன்னுடைய கவலைகளை நீ மறக்கிறாயோ, When you are forgetting all your thoughts or burdens, நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க when you ஆரம்பிக்கிறாயோ, are starting to worship the Lord with a broken and contrite heart, எப்போது உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஆராதிக்க when ஆரம்பிக்கிறாயோ, you are surrendering all your ways unto the Lord and living in life which has been acceptable unto the Lord, 5 6வது சட்டை என்ன? what are the fifth and sixth wings? அந்த ரெண்டு சட்டைகளினாலே பறக்க ஆரம்பித்தார்கள். They started to fly with the two wings. ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத அனுபவம் இருக்கிறது. In a man's life who is worshiping Lord, there is a high experience. பறந்து செல்லுகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் The வைத்திருக்கிறார். Lord has kept a high blessing of flying. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? Who all are willing. ஒரு பறந்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு உண்டு. You have an experience of flying and worshiping the Lord. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். That only Apostle Paul says, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். I shall sing with the spirit and even with an தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன், a man who is bowing down the Lord. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், As we read in the Gospel of John, நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். our Lord is as spirit. ரெண்டு சட்டைகளினாலே பறந்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning of flying with two wings? யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம், As we read in John chapter 4 verse 21, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர்
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். John chapter 4 verse 24 we read, God is a spirit and they that worship him must worship him in spirit and in truth. கொரிந்தியருக்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது, when Saint Paul said unto Corinth, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். I shall sing with the spirit and with honesty. நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? We are worshiping, but are we filled with the Holy Spirit of the Lord in worshiping? தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தரை துதிக்கிறோமா? Are we worshiping the Lord with and one who is filled with the presence of the Lord? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறவர். the Holy Spirit of the Lord is dwelling or moving in us. எபேசியருக்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது, When the Holy Spirit of the Lord said unto Ephesians, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. those who had not the spirit of Christ are not of his. ஒரு மனிதனுடைய ஆராதனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதான ஒரு ஆராதனையாக இருக்க A வேண்டும். man's worship should be filled with the Holy Spirit of the Lord. நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்பட வேண்டுமானால், If we will that the Lord should be pleased in our worship, நாம் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தரை ஆராதிக்க we வேண்டும். should worship the Lord as one who's been filled with the Spirit of the Lord. நாம் ஆவியாயிருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். We are worshiping the God who is Spirit. அப்படியானால் ஆவியோடு கூட நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். That means we should worship God as one who's been filled with the Spirit. அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். Apostle Jude says that he pray in the Holy Spirit of the Lord. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்போது, When we are being filled with the Holy Spirit of the Lord and worshiping God, என்ன அனுபவங்களை நாம் what பெற்றுக்கொள்கிறோம்? experiences are we receiving? பறந்து இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை An பெற்றுக்கொள்கிறோம். experience of flying and resting. அருமையானவர்களே, Dear ones, ஒரு பள்ளத்தை அல்லது ஒரு மலையை நம்முடைய கால்களில் நடப்பது கடினமா? is it easy to walk in a pit and in a நடப்பது சுலபமாக இருக்கிறதா? Is it easy to walk in a pit and in அல்லது a mountain? பறந்து போகிறது ஒரு சுலபமான Or காரியம்? is it easy to fly and go? பாருங்க, ஒரு ஃப்ளைட்ல இங்க இருந்து ஒரு அயல் நாட்டுக்கு போனோம்னா ஒரு குறிக்கப்பட்ட மணி நேரத்துக்குள்ள போய் விடுகிறோம். See, if we will to go in a flight from here to abroad, in a particular time we are reaching. அல்லது ஷிப்பிலேயோ மற்ற வாகனத்திலேயோ அல்லது நடந்தோ போகணும்னா அது பல நாட்களை எடுக்கிறது, பல வருத்தங்களை நமக்கு கொடுக்கிறது. Or in a ship or by a vehicle or by walking, it gives in many days and it's giving us many sorrows. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of the Lord be glorified. மாம்சத்தின்படி நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. We cannot be pleasing God through the flesh. நம்முடைய மாம்சத்தின் அறிவோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலே கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. The Lord is not pleased with the knowledge of our flesh by worshiping God. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், So only Apostle Paul says, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. those who are walking through the flesh cannot be pleased the Lord. ரோமர் 8 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம். As we read in Romans chapter 8 verse 8. 8:9 படிக்கும்போது, In verse 8 and verse 9, மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். So then they that are in the flesh cannot please God. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. But ye are not in the flesh, but in the Spirit in you. If any man have not the Spirit of Christ, he is none of his. தேவனை ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? The man who is worshiping the Lord, what is that? ஒரு உயிர்ப்பிக்கிறதான பரிசுத்தாவின் செயலை நாம் பார்க்கலாம். That we can see and work of the Holy Spirit which is resurrecting. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். Let us worship God with the Spirit and with the truth. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பறந்து செல்லுகிறதான ஒரு லேசான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can receive an easy experience of flying in your life. அதைத்தான் ஏசாயா 40 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Certainly we read in Isaiah chapter 40. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், those who are waiting for the Lord. அர்த்தம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். That means those who are worshiping the Lord. அவர்கள் ஆவியோடு ஆராதிப்பார்களானால் if they worship with the Spirit, புதிய பலனை அடைந்து கொள்ளுகிறார்கள். they should receive new strength. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They should
mount up with the wings as eagles. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். They shall run and be weary, and they shall walk and not faint. கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது, When we are worshiping the Lord, பரிசுத்த ஆவியோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது, when we are worshiping the Lord with the Holy Spirit, மாம்சத்தின்படி அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, not as in one which is in the flesh, but filled with the Spirit of the Lord, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் போது, when we are worshiping the Lord to the strength of the Holy Spirit முழு of the Lord, இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்கும் போது, when we are worshiping Lord with a whole heart and with a whole mind, நாம் செட்டைகளை, கழுகுகளை போல செட்டைகளை பெற்றவர்களாய் நாம் உயர எழும்புவோம். we shall mount up with wings as eagles. தூதன் என்று சொன்னால், if we say an angel, அவன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். he is giving you an counsel. நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஆராதிப்பாயானால் உன் வாழ்க்கை மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். If you worship the Lord in the way that you should worship, your life should be filled with the glory of the Lord. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Dear child of God, in this evening time, in this morning time, unto you who have come in the presence of the Lord, His Lord is speaking. ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியை போல வருகிறது. The word of the Lord is coming as in fire. நீ கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாய்? How are you worshiping the Lord? வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? Is there an experience of searching the Lord in your life? நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? Are you worshiping the Lord with a broken and contrite heart? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோமா? Are we doing the worship which are pleasing the Lord? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறோமா? Are we worshiping the Lord, being filled with the Holy Spirit of the Lord? அப்படியானால் உன் வாழ்க்கை, உன் பூமி, உன் ஜீவியம் அது பரிசுத்தமாய் இருக்கும். அதிலே தேவ மகிமை நிறைந்திருக்கும். If it be so, thy life, thy spirit, like all the things you do shall be filled with the Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதலை பார்க்கலாம். That you can see the movements of Holy Spirit. அங்கே தேவ சமூகத்தினுடைய இளைப்பாறுதலால் நீ நிரப்பப்பட்டிருப்பாய். That you shall be filled with the rest of the Holy Spirit of the Lord. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Let us all kneel down. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போம். Let us surrender unto the word of God.